பகல்காம் அட்டாக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் போருக்கு தயாராகிறதுக்காக ஒட்டுமொத்த நாடையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தது நம்மளோட கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு போர் நடந்தால் இந்த மாதிரிலாம் நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி. ஆனால் நேற்று நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்தது சார், 244 டிஸ்ட்ரிக்ஸில் அணுமின் நிலையம் இருக்கிறது, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாலெலாம் வந்து மாக் ட்ரில் நடக்க போகுது, அந்த ஒத்திகை நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் மாக் ட்ரில்லுக்காண்டி நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கிறப்ப நைட்டு ஒரு அட்டாக். இது எதனால இந்த அட்டாக் அப்படின்றத பற்றி சொல்லலாம். 22/4/2025 அன்றைக்கி பெஹல்காமில் நடந்த மதம் சாயம் பூசப்பட்ட அந்த படுகொலையை நம்ம வந்து இப்போ இது பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு எடுத்ததுமே ஒரு இம்மீடியட் ரியாக்ஷனாக எதை பற்றி யோசிக்காமல் ஒரு தாக்குதலோ ஒரு பதிலடியோ கொடுக்குறத பற்றி நம்ம தேசிய தலைமை பேசலை. பாரத பிரதமர் 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைமை வந்து தன்னுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டிக்கு ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், இது போக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, எல்லா சீஃப்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கேட்டு ஒரு இன்புட்ஸ் வாங்கி நம்ம வந்து எந்த விதமான ஒரு பதிலடி கொடுக்கலாம், அந்த பதிலடி கொடுத்தா அதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும், அண்டை எதிரி நாடு நம்ம அதற்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு அதை ஸ்ட்ராட்டஜியாக வந்து கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது நேற்று. ஆனால் இந்த 16 நாட்களில் ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒவ்வொருத்தரும், அதாவது வித்தியாச நபர்கள் நிறைந்த இந்த நாட்டில் வந்து பலவிதமான கேள்விகள். பிரதமர் ஏன் ரிசைன் பண்ணல, உள்துறை அமைச்சர் ஏன் ரிசைன் பண்ணல, இந்தியா என்ன செய்யுது, ஏன் உடனே அடிக்கலை, எப்போ அடிப்பீங்க, நம்ம ரஃபேலுக்கு வந்து அது இதுன்னு எல்லாமே, அதாவது பலதரப்பட்ட விவாதங்கள் போய்கிட்டு இருக்கிற கால ஒரு பொறுப்பான ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஒரு தேசிய தலைமை என்ன செஞ்சிச்சு, இராணுவத்தை கூப்பிட்டு இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்கணும், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், அதற்குண்டான பதிலடி அங்கேருந்து என்ன எதிர்பார்க்கலாம், அதற்கான ப்ரிப்ரேஷன் என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 16 நாளில் நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த தாக்குதலோட எஃபெக்டிவ்னஸ், வெற்றி அப்படிங்கிறது எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ நீங்களும் நானும் எதிரில் உட்காந்துருக்கோம், நான் உங்களை அறைய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக என் கையை பிடிக்கிறதுக்கு சுதாரிப்போடு இருப்பீங்கன்றது உங்கள் சாதாரண ஒரு ஹியூமன் டெண்டன்சி. அதே மாதிரி ஒரு 2 எதிரி நாடு இருக்குது, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்க போகுது, இந்த மாதிரி அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அதோடைய வந்து சுதாரிப்போட அதோட டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 16 நாளாக நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாம் செஞ்சு வந்துட்டு ஒரு டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் வந்து சுதாரிக்காத நேரத்தில் அவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம ஒரு அடிக்க போகிறத வந்து தான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த 16 நாள் ப்ரிப்பேர்ட்னஸ். அதுக்கடுத்து நேற்று உள்துறை அமைச்சகத்தினால் கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ், அதாவது 244 கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது, இதை கேட்டகரி 1, 2, 3ன்னு பிரிப்பாங்க. 13 கேட்டகரி 1 வந்து டெல்லி, கல்கட்டா, சென்னை, கல்பாக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து மிக பேரழிவு ஏற்படக்கூடிய ஒரு இடம். மற்றது வந்து அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து இந்த மாதிரி வந்து நான் எதுக்கு இந்த மாக் ட்ரில் அப்படிங்கிறத நல்லா யோசிக்கணும். இப்போ வந்து பார்டரில் வந்து கடந்த 6 நாளாகவே வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பங்கர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுடைய மாக் ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸு வார் அப்படிங்கிறது வராது, நம்ம வாரே தொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிருந்தோம். அதை நம்ம வந்து ஒரு கைட்லைன் உள்துறை அமைச்சகத்து மூலமாக ஒரு கைட்லைன் கொடுக்குறோன்னா அது என்ன சொல்ல வருதுன்னா, இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வார், இந்தியா வாருக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு உலக நாடுகள் எல்லாருக்கும், பாகிஸ்தான் எல்லாருக்குமே ஆமாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 244 டிஸ்ட்ரிக்டில் வந்து 7ஆம் தேதி ஒரு மாக் ட்ரில் பண்ண போகிறாங்க. அது வந்து மாக் ட்ரில்லுங்கிறது என்னது, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு போருக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான். அது இருக்கும்போது 7ஆம் தேதி ப்ரிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பதிலடி 7ஆம் தேதிக்கு அப்புறம் தானே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே, ஈவன் நம்ம நாட்டு மக்களே அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் இராணுவத்தில் இந்த தகவல் தெரியாத மற்ற லீடர்ஷிப் முதற்கொண்டும் இந்த இது வந்து பதிலடி வந்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு இதுதான். இந்த இடத்துல தான் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்.
அதைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது நம்மளுடைய இராணுவ தலைமை, அரசியல் தலைமை சேர்ந்து முடிவெடுத்தது. எல்லா உலகமே அந்த மாக் ட்ரில்லுக்கு முந்தின நைட்டை ஒரு 9 நம்ம அடிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, சர்ப்ரைஸ் வந்து நமக்கு தேவையான விளைவு. அந்த கேம்ப்ல வந்து ஆட்கள் வந்து கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் இல்லாம, ரெடி இல்லாம இருந்திருப்பாங்க. அந்த விளைவு நமக்கு கண்டிப்பா இது கிடைஞ்சிருக்கும். இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட வெற்றி.